உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி புரட்டாசி மாத பலன்கள் 12 ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் தெரிஞ்சது பெருமாள் வழிபாடு. அதுவும் முக்கியமாக ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த பெருமாள் அப்படின்னு சொன்னோடனே அதற்கான காரக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது புத பகவான். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கும்பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஏன்னா புதன் அப்படின்போது புத்திகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் புத பகவான். அதேமாரி புதன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்திலையும் வேகமாக செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி காணக்கூடிய ஒரு முக்கியமான கிரகமாக புதன் அமைகிறது. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா புதன் நல்லா இருக்கும்போது நல்லா படிப்பாங்க, நல்ல இடத்துல வேலையில் இருப்பாங்க, பெரிய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எல்லா ஜாதகத்துலையும் பார்த்திங்கன்னா புதன் நல்லா இருக்கும். அப்போ அந்த புதன் நல்லா இருக்குது நல்லா இல்லை நம்ம அது மாதிரிலாம் பார்க்க முடியாது. அப்போ அந்த தெய்வ வழிபாடு, அந்த பெருமாள் வழிபாடு செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கான அதிக புதனுடைய தாக்கத்தை இந்த பெருமாள் ஏற்படுத்துவார். அதனால் பார்த்திங்கன்னா தொழிலில் வெற்றி, வேலை சம்பந்தமான விஷயத்தில் பட்டங்கள் பதவிகள், அதற்கான வருமானங்கள், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு, திருமணத்தில் தடை இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்புகள், திருமணத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு சேர்வதற்கு எல்லாத்துக்குமே இந்த பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. அதனால் எல்லாருமே புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. பெருமாளுக்கு துளசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது ரொம்ப உகந்தது. அதனால் ஒரு துளசி பெருமாளுக்கு சாத்தி உங்களுடைய நைவேத்தியமாக, உங்களுடைய அன்பளிப்பாக, உங்களுடைய இதுவாக கொடுத்து நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும். இப்போ 12 ராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்க போகுது, அதனால் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். சிம்ம ராசி என்பவர்களுக்கு புரட்டாசி மாத பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள், உங்கள் ராசியாதிபதி ராசியிலே இருக்கார், கேதுவுடன் இணைந்திருக்காரு, சுக்கிரனும் அங்கே இருக்காங்க. 2ஆம் இடத்திற்கு அவர் பயிற்சியாக போகிறார் சூரிய பகவான். 2ஆம் இடத்தில் புதன் உச்சமாகிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் குரு. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்போ பிரச்சனையாக போயிட்டுருக்கா சார்னா, ஆமாம் பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. அஷ்டம சனி நடக்குது, ராசியிலே கேது இருக்குது, பாதிப்புகள் அதிகமாக தான் இருக்குது, இல்லைன்னெலாம் சொல்லலை. ஆனால் இந்த மாதம் அதற்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா எல்லா காலகட்டமும் அப்படி இருக்குமானா கிடையாது. மற்ற கிரகணிலையும் நம்ம கருத்தில் எடுத்து சொல்ல போகிறோம். அப்படி இருக்கும்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன். அப்போ எல்லாமே நடந்துருமா சார்னா அதுவும் கிடையாது. சில விஷயங்கள் ரெஸ்ட்ரிக்ஷனாக சில விஷயங்கள்லாம் இருக்கும், இல்லாமலாம் இல்லை. அப்போ இந்த மாதம் நான் என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா, முதல்ல வேலை இல்லாதவங்க வேலையை தேடுங்க. அந்த வேலை கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த பதவிகள், நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காது. இதுதான் கண்டிஷன். அதில் வேலை கிடைக்கும், ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காது. அப்போ வேலை இல்லாமல் இருக்கிறது பரவாயில்லையா சார், இல்லை நான் அதுக்கான முயற்சிக்காக வெயிட் பண்ணலாம்னா வெயிட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக கிடைச்ச வேலையை எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் அது. நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் நல்ல வேலையில் இருந்து விட்டுட்டாலும் சரிங்களா, நல்ல பொசிஷனில் இருந்தேன் சார், நல்ல சம்பளத்தில் இருந்தேன், இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ கம்மியாக தான் சம்பளம் கொடுக்குறேன்றாங்க எங்கேயும் பார்த்தாலும், அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா நேரம் மாறும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு நீங்கள் க்ரோ ஆகிடுவீங்க, கவலைப்படாதீங்க. வேலை இல்லைன்னு அப்படின்னா நீங்கள் நிறைய தன்மானம் பார்க்கக்கூடியவர். வீட்டில் யாராவது ஏன் வேலை இல்லாமல் சும்மா இருக்கீங்க, ஏன் சம்பளம் கம்மியாகிடுச்சுன்னு கேட்டால் கோவம் வந்துடும். அதனால் நிறைய பிரச்சனை வீட்டில் போயிட்டுருக்கு. அந்த ப்ரெஷர் குறையும், முதல்ல அதை எடுத்துக்கோங்க. அதேமாதிரி வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்கள் தேவையில்லாமல் ட்ரை பண்ணாதீங்க. ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்கீங்க, ஓரளவுக்கு நல்ல சம்பளம் இருக்குது சார், பயங்கரமான ப்ரெஷர் சார், நீங்கள் என்ன சார், உங்களுக்கு என்ன சார் தெரியும், அவ்வளோ டார்ச்சராக இருக்குது, டெய்லி சில நேரம் அவமானப்பட வேண்டியிருக்கு. கரெக்டு, இல்லைன்னு சொல்ல, அந்த அவமானங்கள் வரக்கூடிய நேரம் தான், தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் வெளியில் எங்கேயாவது போய் வேலை கிடைக்குது, சம்பளம் அதிகமாக கொடுக்குது, மாட்டிப்பீங்க. கடைசியில் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும், ஐயோ நம்ம பழைய கம்பெனிலே இருந்துருக்கலாமேன்னு. அங்கே போயிட்டு கடைசியில் வேலையை விட்டுருவீங்க. அந்த மாதிரி சம்பவங்கள் சிம்மராசி என்பதுக்கு இப்போ ஒரு 6 மாதத்தில் நடந்திருக்கு.
சில பேர் இருக்கிற வேலையில் பிரச்சனைன்னு சொல்லி வேறு வேலைக்கு போயிருப்பீங்க, அங்கே டார்ச்சர் தாங்க முடியாமல் வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் கடந்த ஒரு 6 மாதத்தில் நடந்திருக்கு. அதனால் அந்த மாதிரி பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க. பிரச்சனைகள் இருக்குது, அதை சமாளிக்கக்கூடிய தகுதி, தைரியம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. நேரம் சரியில்லைனால ஒரே என்ன சார் நான் அது மாதிரிலாம் இருந்தது கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, நான் ரொம்ப ஜென்டிலாக இருப்பேன், எல்லாருக்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி போவேன், எல்லா வேலையும் செய்வேன், நான் என்கிட்ட ஒரு வேலை கொடுத்தா முடிச்சு கொடுப்பேன், ஆனால் முடிச்சு கொடுக்கல, தப்பு நடக்குதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு டார்ச்சர் ஏதாவது ஒன்று குறை சொல்லியிருக்காங்க, சொல்ல தான் செய்வாங்க. நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா சேஃப். அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் பண வரவுகள் வருமா சார்னா பண வரவுகள் வந்துட்டு தான் இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கடன் வாங்கி நான் எக்ஸ்பேன்ஷன் போவேன், கடன் வாங்கி திருப்பியும் ஏற்கனவே போன வருஷம் பிஸ்னஸ் மாதிரி சம்பாதிச்சுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு தோல்வியை தழுவக்கூடிய நேரம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்சில் தான் இருக்கணும். அதுவும் முக்கியமாக இந்த மாதம் பண வரவுகள் வரும். வந்தவுடனே நினைப்பீங்க பரவாயில்ல நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் மாறிடுச்சு, நம்ம திருப்பியும் பழைய மாதிரி கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணலாம், ஏதாவது ஒரு லோன் எடுத்து பண்ணால் என்ன அப்படின்ட்டு யோசனைகள் வரும். லோன் ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதிக வட்டிக்கு கடன் வாங்குற மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நகையெல்லாம் வச்சு எதாவது பண்ணிடலாம், ஒரு வீடெல்லாம் வச்சு எதாவது பண்ணிடலாம் நினைப்பீங்க. அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. அதனால் பாதிப்புகள் வரக்கூடிய நேரம். கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, தேவையில்லாத பிரச்சனைலாம் மாட்டாதீங்க. இருக்கிறத வச்சு ரன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண வரவுகள் உண்டு. உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்க்க முடியும் உங்களால். அதற்கான முயற்சிகள் மட்டும் செய்யுங்க. அப்படியே பிளாங்காக இருக்கீங்க, அதான் பிரச்சனை. பிளாங்காக இருக்கீங்க, எனக்கு எல்லாமே நெகட்டிவாக இருக்குது சார், எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார், நான் எதை பண்ணாலும் தடை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வாட்டி பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை இந்த மாதம் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம், அதில் கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, தேவையில்லாத சண்டைக்கெலாம் போகாதீங்க. அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். வரக்கூடிய வரன் அவங்களுடைய பேக்ரவுண்ட்லாம் வெரிஃபை பண்ணிட்டு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டிக்கு ஃபேமிலிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரனை முடிவு செய்வது சிறப்பு. இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு தவறான வரனை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நேரம். காதலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனசு கஷ்டம் தீரக்கூடிய நேரமாகவும் இந்த மாதம் இருக்க போகுது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான சிறப்பான நாட்கள் எது அப்படின்னு கேட்டால் வரக்கூடிய அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள். அந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக சிம்ம ராசி என்பவர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் உண்டு. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலை தந்தாப்போ பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சில மாத பலன்கள் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க, வருட பலன்கள் நடக்கலை, குரு பயிற்சியாகவும் சனி பயிற்சியாகவும் எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் சுய கர்மா, இந்த கர்ம பலனுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு தடங்கல்கள், பிரச்சனைகள், நீங்கள் ஒன்று செய்ய வேறு ஒன்று நடக்குது. சில பேருக்கு தசாபுத்திகள், தசாபுத்தி பார்த்திங்கன்னா புதன் திசை அப்படின்னு நிறைய பேர் கடனை கொடுத்துருக்கோம். ராகு திசை இருக்கிற விஷயத்தில் எல்லாத்துலேயும் ஒரு ஏமாற்றம், ஒரு பிரிவினை, பணத்தில் பெரிய நஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த ராகு திசையில் இருக்காங்க. கேது திசை கடன்பட்டு கலங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும், பிரிவினைகள் வரும். இந்த மாதிரி அந்த தசாபுத்திகள் மிக மிக முக்கியமான காரணமாக இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டு மாதிரி PDFில் வேணும், 51 பக்கம் டீட்டெயில்டாக இருக்கும். அதில் பலன்கள் இருக்காது, அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதேமாதிரி சில பேர் ஃபோன் பண்ணி என் பையனுக்கு குழந்தைக்கு எழுதணும், என் பேரனுக்கு எழுதணும், நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தருவோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அதே போல் பிரசன்னங்களில் உங்களுடைய கர்ம வினைகளை பார்க்கக்கூடிய பிரசனமான, முக்கிய பிரசனமான சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம், தாம்பூல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.